நம்ம சில விஷயங்களை செய்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும். இப்போ உங்களை திடீர்னு யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு ஸ்டேஜில் பேசுங்க அப்படின்னா எங்களால் பேச முடியாது. இது நிறைய பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதுக்கு ஒரு சிறந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு முடியாது அப்படிங்கிற வேலையை ரொம்ப சிம்பிளாக நீங்களால் செஞ்சுக்க முடியும். அதாவது முதலாவதாக நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு முடியும் அப்படின்னு நம்பணும். அவனால் முடியுமா இருந்தால் ஏன் உங்களால் முடியாது? ஸோ அவனால் ட்ரைவ் பண்ண முடிஞ்சால் ஏன் உங்களால் ட்ரைவ் பண்ண முடியாது? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், உங்களுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களுக்கு இதை நீங்கள் செய்கிறதாக இல்லாட்டி செஞ்சிட்டு இருக்கிறதாக, செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் ஊட்டணும். செய்ய முடியாது முடியாது முடியாதுங்கிற எண்ணத்தை ஊட்டுனீங்களா இருந்தால் செய்யவே முடியாது. ஸோ செகண்ட் உங்களுடைய எண்ணங்களை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சரி செஞ்சுக்கிறது. மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை செஞ்சு பார்க்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும், இல்லாட்டி ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். ஓட்டி பார்க்கணும், பழகணும், பேசி பார்க்கணும். ஏதாவது ஒரு வழியில் கண்ணாடிக்கு முன்னுக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷனில் சரி நீங்கள் நின்று ஏதாவது ஒன்று பேச ட்ரை பண்ணணும். அப்படி செய்யாட்டி என்றைக்குமே பேச மாட்டீங்க. ஸோ ஆக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு பிறகு பிலீவ் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தாட்ஸ், எண்ணங்கள். அதுக்கு பிறகு ஆக்ஷனில் இறங்குறீங்க. ஆக்ஷனில் இறங்கின பிறகு நாலாவதாக ரிசல்ட்ஸ். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அது கொடுக்கும். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராக்டிஸ் ஆகும். அது கன்சிஸ்டன்ஸ், அதாவது தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் எங்களுடைய மைண்ட் செட்டுக்குரிய ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபார்முலான்னு சொல்லலாம். ரைட்டாக இந்த வட்டத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் நீங்கள் முடியாது அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக கிராப் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் உங்களோட தோட்டுக்கு எடுத்துகிட்டு நம்பணும். உங்களுடைய எண்ணங்களுக்கு எடுக்கிறீங்க, செயல்படுத்துகிறீங்க, ரிசல்ட்ஸை வெளிப்படுத்துகிறீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.